தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். மேக்ஸ் ரிவிஷன் கிளாஸ் இன்னைக்கு சுரேஷ் அவர்கள் இந்த வகுப்பினை எடுக்க இருக்கின்றார்கள். அனைவரும் பாடத்தை கவனமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சுரேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கொஸ்டின்ல அப்படியே கேட்ட சம்ஸ் ஒரு 10 சம் 12 சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது அப்படியே எல்லாமே கலந்து வர மாதிரி பார்க்கலாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் சம், in a presidency school 75% of the students pass and 20 students are fail in the examination. ஓகேங்களா? பிரசிடென்சி ஸ்கூல்ல 75% பாஸ், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில். ஓகேங்களா? ஓகே. இன் வித்யா நியூஜன் ஸ்கூல், இது வந்து இன்னும் அனதர் ஸ்கூல், 20 more students appear. அதாவது பிரசிடென்சி ஸ்கூலை விட 20 more students appear and 10 more students pass then presidency school. The pass percentage of Vidya Newgen school என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம். டேட்டா பிரசிடென்சி ஸ்கூல், ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல பிரசிடென்சி ஸ்கூல்ல 75% of students பாஸுங்கிறான். 75% வந்து பாஸுங்கிறான், 20 வந்து ஃபெயிலுங்கிறான். 20 நம்பர்ஸ், அது பெர்சன்டேஜ், இது நம்பர்ஸ் சொல்றான். அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா 75% பாஸ் அப்படின்னா என்ன மீனிங்? 25% ஃபெயிலுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப 25% வந்து ஃபெயில், 75% பாஸ். ஓகேவா? அப்ப 25%ங்கிறது 20னா 75%ங்கிறது எவ்வளோன்னு போட்டோம்னா போதும். சரிங்களா? நம்ம சம்ல என்ன கொடுத்துருக்கான்? 75% பாஸ், 20 நம்பர்ஸ் வந்து ஃபெயில்னு கொடுத்துருக்குறான். ஓகேங்களா? அப்ப நம்ம இதை வச்சு எவ்வளோ பாஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 25%ங்கிறது 20னா, ஓகேவா? 25% 20னா 75ங்கிறது எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். அப்போ 25 3 into 20 60. அப்போ 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸு. ஓகே. அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு? 20 டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். 60 பாஸ், 20 ஃபெயில். அப்போ டோட்டலா 80 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூல்ல இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல பிரசிடென்சி ஸ்கூல்ல 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது கிளியரா புரியுதுல்ல? இது ஜஸ்ட் ஒரே ஒரு டேட்டா வச்சு போட்டுக்கிட்டோம். அதாவது சம் தான் பெருசா இருக்கும், குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். 75% பாஸ்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில். அப்போ 25% தான் 20. அப்போ 25% 20னா 75% 60. இப்போ 60 + 20 80 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கூல்ல வித்யா நியூஜன் ஸ்கூல், இதுல என்ன சொல்றான்? 20 more ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியருங்கிறான். அப்ப இதுல 80, இதுல 20. அப்போ டோட்டல் அப்பியர் வந்து எவ்வளோ? 100 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டால இருந்து செகண்ட் டேட்டா எடுத்துக்கிறோம். இதுல வந்து 80, ஓகேவா? இதுல இருந்து 20 மோருங்கிறான். அப்ப 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஓகே. 10 more பாஸ்ங்கிறான். இதுல வந்து 60 பாஸ், இதுல 10 பேர் அதிக பாஸ். அப்படின்னா 70 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ், 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில். இப்போ என்ன கேட்குறான்? பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறான். இது ஈஸி தான், டோட்டலாகவே 100 ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ 70% வந்து பாஸு, 30% ஃபெயில். அவ்வளோது சமயம் முடிஞ்சுது. நம்மளை பாஸ் கேட்டாலும் எழுதிடலாம், ஃபெயில் கேட்டாலும் எழுதிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டேட்டா மட்டும் ஜஸ்ட் வந்து இதெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ்ல போட்டுருவீங்க. சம் மட்டும் கொஞ்சம் பார்த்தா பெரிய சம்மா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாருங்க, சம் பாருங்க பெரிய சம்மா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஓகேவா? இதுல என்ன ஜஸ்ட் 25%ங்கிறது 20னா
75% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அப்ப அது வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுச்சு. சரிங்களா? அப்ப இதுல வந்து என்ன சொல்றான், 20 மோர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா அப்பியர் ஆகிறன்னு சொல்றான். அப்ப 20 மோர்னா இதுல 80னா இதுல டோட்டலா 100 ஸ்டூடெண்ட்ஸ். 100ல பாஸ் 70, ஃபெயில் 30. டைரக்டாவே இது 100ன்றதுங்காட்டி நம்ம பர்சன்டேஜ் டைரக்டாவே போட்டோம். சப்போஸ் 110 இருந்ததுன்னா நம்ம பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிருப்போம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? If loss incurred in 1/3 of selling price, எஸ்பின்னு தான் கேட்பாங்க, நம்மளே அப்படிதான் கேட்டிருந்தாங்க. செல்லிங் பிரைஸ்னு அர்த்தம். சிபினா காஸ்ட் பிரைஸ். இஃப் லாஸ் அக்கர்ட் இஸ் 1/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ், தென் இந்த லாஸ் பர்சன்டேஜ் இஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு லைன் தான் சம்மு. இஃப் லாஸ் இன்கர்ட் இஸ் 1/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு லாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஸ் ஈக்குவல் டு, லாஸ்னா எது அதிகமா இருக்கும்? சப்போஸ் ஒரு இதுல வந்து லாஸ் வருதுன்னா காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்குமா, செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்குமா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமா இருந்தா அது லாஸ், செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தா ப்ராஃபிட். அப்ப இங்க வந்து செல்லிங் பிரைஸ் தான், சரி, காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்குது. காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமா இருந்ததுனால தான் லாஸ். அதாவது ஒரு வாங்குறத விட விற்கிறது கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் லாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இவங்க என்ன சொல்றான், லாஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் டு 1/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ்ங்கிறான். அப்ப எஸ்பி டிவைடட் பை 3. ஓகேவா? லாஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ். அது எவ்வளவு, செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியாது, காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியாது. ஜஸ்ட் வந்து லாஸ் இஸ் இன்கர்ட் இஸ் 1/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ்ங்கிறான். 1/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ் வந்து லாஸ்ங்கிறான். ஓகேவா? அப்ப இங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம், இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப லாஸ் எவ்வளோ, செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு இது 3 சிபி ஆகும், இது 3 செல்லிங் பிரைஸ் ஆகும். ஓகேவா? இந்த லெஃப்ட்ல இருக்கிற ரைட்ல வந்துச்சுன்னா 4 செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 3 காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? 4 செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 3 காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4, சரி, selling price equal to 3/4 of cost price. இல்லைனா cost price equal to 4/3 of selling price. இந்த ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் இதுல சால்வ் பண்ணது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்னா நம்மளுக்கு எது அதிகமா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு 100 ரூபாய்னா இது வந்து ஒரு 80 ரூபா அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்ப லாஸ்ன்னு அர்த்தம். நம்மளுக்கு லாஸ் தெரியும், காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சரிங்களா? இங்க லாஸ் என்னன்னு சொல்லியிருக்கான், 1/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ் சொல்லியிருக்கான், 1/3 ஆஃப் எஸ்பி. அதனால அதை சிம்பிளிஃபை பண்ணி SP/3 நான் எழுதிட்டேன். சரிங்களா? இது வந்து இதுக்கு மீனிங் என்ன, 1/3 SP. அதைத்தான் SP/3 அடுத்த ஸ்டெப்ல எழுதியிருக்கேன். சரிங்களா? ஓகே, அப்ப லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்ப லாஸ்ல வந்து ஜஸ்ட் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். SP/3 ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. இதை சிம்பிளிஃபை பண்ணா வந்துருச்சு. ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்கேன், டைரக்டா லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்க, இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவீங்க. அதாவது செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 3/4 ஆஃப் காஸ்ட் பிரைஸ். நல்லா பாருங்க, செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ, 3/4 ஆஃப் காஸ்ட் பிரைஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பொருளை வந்து சப்போஸ் அவன் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வித்திருக்கிறான்னா என்ன அர்த்தம், 3/4 ஆஃப் காஸ்ட் பிரைஸ் தான் அது.
10 ரூபாய்க்கு விற்கிறான்னா 3/4 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது என்ன மீனிங்னா 3/4னா என்ன, முக்கால். அதாவது ஒரு பொருளை 1 ரூபாய்க்கு வாங்கி 3/4 ரூபாய்க்கு தான் விற்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? 1 ரூபாய்க்கு வாங்குறான் 3/4 ரூபாய்க்கு தான் விற்கிறான். சப்போஸ் இதே 100 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப 100 ரூபாய்க்கு வாங்குறான்னா 75 ரூபாய்க்கு தான் விற்கிறான் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அதாவது 1 ரூபாய்க்கு விற்கிறான், அதாவது 1 ரூபாய்க்கு வாங்கி 3/4 ரூபாய்க்கு தான் விற்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க, 1 ரூபா வாங்கி 3/4 ரூபாய்க்கு தான் விற்கிறான்னு இது மீனிங். அதுதான் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 3/4 ஆஃப் காஸ்ட் பிரைஸ். அப்ப லாஸ் எவ்வளோ? 25%. ஓகேவா? அதாவது 75% வந்து 75% ஆஃப் காஸ்ட் பிரைஸ்ல தான் விற்கிறான். அப்ப 25% லாஸ்னு அர்த்தம். இப்போ 100க்கு வாங்கி 75 ருபீஸ்க்கு விற்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 ரூபா லாஸ். அதுதான் மீனிங் இது. ஓகேவா? அப்ப லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோனா 25%. இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ம. சரிங்களா? இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். இப் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் இன்கர்டு 1/4, 1/3, 1/2 எப்படி வேணாலும் கேட்கலாம். மெத்தட் இதுதான். ஜஸ்ட் லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இது தெரிஞ்சா போதும். லாஸ் வந்து 1/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ்ன்னு போட்டு ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுரும். சரிங்களா? இது வந்து 1/3, 1/2, 1/4, 1/5 எப்படி வேணாலும் கேட்கலாம். இது மீனிங் இதுதான். 25% வந்து லாஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? Okay. A sum of money at simple interest doubles in 6 years. சரிங்களா? ஒரு அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீரியட் டைம் டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. ஒரு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. சரியா? 6 இயர்ஸ்ல டபுள் வாங்குறான். லெட் த அமௌண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அமௌண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. இப்ப என்ன சொல்றான்? எஸ்ஐ டபுள்ஸ் இன் 6 இயர்ஸ்ங்கிறான். அப்ப அமௌண்ட் ஆஃப்டர் total after 6 years. Total amount after 6 years equal to எது எது சேரும்? அந்த பிரின்சிபல் தான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 இயர்ஸ். இதுதான் மீனிங். அப்ப டோட்டல் அமௌண்ட் வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் வந்து என்ன? எக்ஸ் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் எக்ஸ். ஓகேவா? எக்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? பீரியட் வந்து 6 இயர்ஸ் டிவைடட் பை 100. சரிங்களா? டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன ஆகும்? அமௌண்ட் வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் டபுள் ஆகும்னு சொல்றான். சரியா? டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 இயர்ஸ். கரெக்டா? இங்க பாருங்க, டோட்டல் அமௌண்ட் என்ன சொல்லிட்டான்? டபுள் ஆகும்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா டபுள் ஆகுன்னு என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு எக்ஸ் ஆகும். கரெக்டா? அமௌண்ட் வந்து எக்ஸ். If a sum of money at simple interest doubles in 6 years, அப்படின்னா அமௌண்ட் எக்ஸ்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் 2x ஆகுது. 2x ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ். இது வந்து ஓகேவா? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன?
எக்ஸ் பிளஸ் சாரி பிரின்சிபல் வந்து எக்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு தெரியாது 6 இன்ட்டு 6 டிவைடட் 6 இயர்ஸ் வந்து 6 அதனால ஃபிக்ஸ்ன்னு போட்டேன் டிவைடட் பை பிஆர்டி பை 100. இது பிஆர்டி பை 100 தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். ஓகே, இது வந்து டைரக்டா. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு சிம்பிளா என்ன தெரியணும்னா என்ன தெரியணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். கரெக்டா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். சரியா, இப்போ இதுவே சால்வ் பண்ணீங்கன்னா 2x மைனஸ் இந்த எக்ஸ் வந்து இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஆர் இன்ட்டு 6 டிவைடட் பை 100. சரியா, அப்ப ஓகே 2xங்கிறது எவ்வளோ ஆகும், எக்ஸ்ன்னு ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த லெஃப்ட்ல இருக்கிற 100 இங்கே வந்துச்சுன்னா 100x. கரெக்டா, 100x 100x ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஆர் இன்ட்டு 6. ஓகேவா, அப்ப இந்த லெஃப்ட்ல இருக்கிற எக்ஸும் ரைட்ல இருக்கிற எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப 100 ஈக்குவல் டு ஆர் 6. அப்ப ஆர் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 6, அதாவது 50 டிவைடட் பை 3. ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50 டிவைடட் பை 3% அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன ஆகும், பிரின்சிபல் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஓகேவா, பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 இயர்ஸ். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 இயர்ஸ்க்கு ஃபார்முலா போட்டோம், அமௌண்ட் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஓகேவா, அப்ப அமௌண்ட் டபுள்ங்கிறனால 2xன்னு போட்டோம். அப்போ 2x ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. இதை வச்சு ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணது நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50 பை 3% கிடைச்சிருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜா 16.666%. இதே சம்ல ஒரு சம்ல வந்து சப்போஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா என்ன கேட்குறான், இட் வில் பிகம் 5 times இன் ஹவு மெனி இயர்ஸ்ங்கிறான். ஓகேவா, அப்ப 5 times ஆகணுங்கிறான். அப்ப நம்மளுக்கு இயர்ஸ் தெரியாது, இதுவே ஜஸ்ட் இதையே போடுறோம். அமௌண்ட் வந்து எவ்வளவு ஆகணுங்கிறான், பிரின்சிபல் வந்து 5 times ஆகணுங்கிறான். சரியா, அப்ப 5 times ஆகணும்னா என்ன இதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து பிரின்சிபல் வந்து 5 times ஆகணும், அது 5x ஆகணும். ஓகேவா, இன் இயர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டா இதோடய முடிஞ்சது. பிரின்சிபல் வந்து இங்க வந்து எவ்வளோ ஆகுதுன்னு அதிகமாகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓகே. இப்ப நல்லா பாருங்க, பிரின்சிபல் வந்து எவ்வளவு அதிகமாகுது, 5x ஆகுது. அதாவது 4 times வந்து பிரின்சிபல் வந்து பிளஸ் ஆகுது. ஓகேவா, அதாவது எக்ஸ்ங்கிறது பிரின்சிபல், அது வந்து 5x ஆகணும். கரெக்டா, அப்ப எவ்வளவு வருஷம் அப்படிங்கிறது தெரியாது, எஸ்ஐ ஃபார் எத்தனை வருஷம் தெரியாது. சரிங்களா, இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பிஆர்டி பை 100, பிஆர்டி பை 100. ஓகேவா, இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இங்க பிரின்சிபல் வந்து as usual நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50 டிவைடட் பை 3ன்னு வச்சிருக்கோம். கரெக்டா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50 டிவைடட் பை 3. இயர்ஸ் வந்து டென்யூர் வந்து எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா, டென்யூர் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, டிவைடட் பை 100. ஓகேவா, அது அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 50 இன்ட்டு டி டோட்டலா டிவைடட் பை 300. இந்த 3 கீழே 3 இருக்கு இல்லையா, 3 இன்ட்டு 100 300ன்னு மாறிடும். சரிங்களா, ஓகே. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, பிரின்சிபல் எக்ஸ், சரிங்களா, அது 5x ஆகுது. அப்ப இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்து 4x, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4x. இது கரெக்டா, அதாவது பிரின்சிபல் வந்து எக்ஸ், பிரின்சிபல்ங்கிறது எக்ஸ், இதையே விட்டுருங்க.
பிரின்சிபல் எக்ஸ் அது வந்து 5 டைம்ஸ் ஆகுது இன் இயர்ஸ் எவ்வளோங்கிறத கொஸ்டின். ஓகேவா? அப்ப பிரின்சிபலுங்கிறது எக்ஸ், அப்ப எவ்வளோ வந்து சேரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4 டைம்ஸ் சேரணும். அதாவது டோட்டல் வந்து எக்ஸ் பிளஸ் 4x ஈக்குவல் டு 5x. கரெக்டா? அதாவது 5x ஆகணும். அதாவது 5 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். அப்ப இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலா 5x போட்டுருவீங்க. 5x ஈக்குவல் டு இதே தான். ஓகேவா? அப்ப இந்த இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஓகே. அப்ப 5 இன்ட்டு இந்த 300 வந்து லெஃப்ட்ல இருக்கிறது கீழே இருக்கிறது மேலே போயிடும். 300 ஈக்குவல் டு 50t. அப்ப 1500 divided by 50 equal to t. அப்ப 1500 divided by 50 30 years. இல்லையே, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். ஒரே நிமிஷங்க. கரெக்ட். 50/3 கரெக்ட். சார் 4x தானே சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? அதான் இங்கேயே மாதிரி. சாரி, 4x. சாரி, இங்கேயும் மிஸ்டேக். சாரி, குட், வெரி குட். 4 into 3 1200. இது வந்து 24 years. சாரி சாரி. ஓகே, இங்கே தான் நம்ம தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதாவது 4x இது. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4x. இந்த சம் மறுபடியும் சொல்ற பாருங்க, ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன கேட்குறான்? இப்போ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் 6 years, இட் வில் பிகம் 5 times இன் என்ன இயர்னு கேட்குறான். ஓகேவா? இது ஈஸி தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 6 years என்ன ஆகும்? பிரின்சிபல் பிளஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 years, அதாவது 2x பிளஸ் எக்ஸ் மாதிரி தான் கணக்கு. இது வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மாதிரி தான். 2 times என்ன அர்த்தம்? எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். 2x. ஓகேவா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2x ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப அது ஃபார்முலா போடுறோம். ஃபார்முலா போட்டு இந்த R வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிடறோம். R வேல்யூ 50 divided by 3 வந்துருது. ஓகேவா? இப்ப பிரின்சிபல் 5 டைம்ஸ்ல எவ்வளவு வருஷத்துல ஆகுன்னு கேட்கறான். நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50/3 தெரிஞ்சிருச்சு. பிரின்சிபல் எக்ஸ் 5 டைம்ஸ்னா 5x. அப்ப எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னா 4 டைம்ஸ் 4x 4 டைம்ஸ் வரணும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4xனா அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு பிரின்சிபல் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50 divided by 3, எவ்வளோ டென்யூர்னு தெரியாது, டைம் தெரியாது, டிவைடட் பை 100. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோ? 4x ஆகுது. 4 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். அப்ப 4x ஈக்குவல் டு இது சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். சிம்பிளிஃபை பண்ணினா t வந்து 24 yearsனு வந்துடும். அப்ப இந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு வருஷத்துல? 24 yearsல வந்து 5 டைம்ஸ் ஆகுது. ஓகேவா? இதுல வந்து 2 டைப் எப்படி வேணாலும் கேட்கலாம். எய்தர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டா இங்கேயே முடிஞ்சிடும். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இங்கேயே முடிஞ்சிடும். சம்ம இந்த ஸ்டெப்போட முடிஞ்சது. 5 டைம்ஸ்னா எவ்வளோ? இதே சப்போஸ் வந்து இது 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ்னு எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். சரியா? மெத்தட் வந்து இதுதான். ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க.
அதாவது ஒரு அமௌண்ட் வந்து 10 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா மீனிங் என்னன்னா அந்த அமௌண்ட் வந்து ஒரு பார்ட். ஓகேவா? அப்ப மீதி 9 டைம்ஸ் ஆகுதுன்னா 8 டைம்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு அமௌண்ட் வந்து 10 டைம்ஸ் ஆகுதுன்னா ஒரு பார்ட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் எக்ஸ்ன்னு வச்சுட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 9x. அந்த 9xங்கிறது என்னன்னா 9 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் என்னங்கிறதா அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுதான் ஆட் ஆகுது, அதுதான் மீனிங். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம இந்த சம் டைரக்டா பார்த்துருக்கோம். இது டைரக்டா ஆன்சர் பண்ற சம். சரிங்களா? இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சோல்ஜர்ஸ்க்கு இவ்வளவு ஃபுட்னா இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நாளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அதே மெத்தட்ல இதையும் போட்டுடலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரே லைன்ல ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? கொஸ்டின் மட்டும் புரிஞ்சுக்கலாம். 2000 soldiers were with enough food for 20 days, but some soldiers are transferred to new place. The food lasts for 5 more days. Then soldiers, how many soldiers were transferred? அதாவது ஒரு 2000 soldiers இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபுட் குவான்டிட்டி இருக்குது, அது வந்து அவங்களுக்கு வந்து 20 நாளைக்கு வரும். 2000 soldiers இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபுட் குவான்டிட்டி இருக்குது, அது 20 டேஸ்க்கு வருங்கிறான். பட் சம் சோல்ஜர்ஸ் நடுவில் வந்து ஒரு குறிப்பிட்ட சோல்ஜர்ஸ் வந்து வேற பக்கம் மாத்திட்டாங்க. அதனால என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னா 20 டேஸ்க்கு வருது, 5 more days எச்சா, அதாவது 25 டேஸ்க்கு வருது. எவ்வளவு ஸ்டூடெண்ட் சோல்ஜர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணான்னு கேட்டாங்க. இது எப்படி டைரக்டா பண்ணிக்கணும்னா 2000 சோல்ஜர்ஸ்க்கு 25 டேஸ் வருது. அப்ப எவ்வளோ சோல்ஜர்ஸ்க்கு 20 டேஸ்க்கு வரும் இந்த ஃபுட்டு. இதுதான் டைரக்ட் சம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து இங்க சேம் தான், ஃபுட் குவான்டிட்டி மாறல, ஜஸ்ட் அதை எடுத்துக்கிற இன்டேக் பண்றவங்க தான் மாறுறாங்க. ஓகேவா? கன்சியூம் பண்றவங்க. அதாவது இப்போ ஒரு இடத்துல 100 பேருக்கு ஒரு ஃபுட் இருக்கு, அதே 120 பேர் வந்தாங்கன்னா ஃபுட்டு வந்து எவ்வளவு சீக்கிரமா தீந்துரும். இதே வந்து 100 பேர் இருக்காங்க, திடீர்னு ஒரு 20 பேர் வெளியில போயிட்டாங்கன்னா அந்த 20 பேர் ஃபுட் இங்க ஆட் ஆகும் இல்லையா? அதே மீனிங் தான். அப்ப வந்து ஃபுட்டு வந்து அதிக நாளுக்கு வரும். கரெக்டா? ஓகே. இப்ப 2000க்கு 20, அதாவது 2000 சோல்ஜர்ஸ்க்கு 20 டேஸ்க்கு வருதுன்னா இந்த 5 more 25ங்கிறது எப்படி வந்துச்சு? 5 more days அதுல இருந்து வருது. ஓகேவா? 2000 சோல்ஜர்ஸ்க்கு 20 டேஸ்க்குனா எவ்வளோ, ஹவு மெனி சோல்ஜர்ஸ்க்கு வந்து 25 டேஸ்க்கு வரும் அப்படிங்கிறது தான் இது மீனிங். இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1600 சோல்ஜர்ஸ்னு வரும். அப்ப 1600 சோல்ஜர்ஸ்க்கு ஃபுட்டு வந்து 25 டேஸ்க்கு வரும். ஓகேவா? இதுவே வந்து 2000 சோல்ஜர்ஸ்க்கு 20 டேஸ்க்கு வந்துச்சு. 2000 சோல்ஜர்ஸ்க்கு ஃபுட்டு வந்து 20 டேஸ், சாரி ஃபுட்டு வந்து 20 டேஸ் வந்துச்சு. ஓகே. 2000 சோல்ஜர்ஸ்க்கு ஃபுட்டு 20 டேஸ் வந்துச்சு. அப்ப 1600 சோல்ஜர்ஸ்க்கு 25 டேஸ்க்கு வருது. அப்ப 400 சோல்ஜர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அப்ப 400 தான், 400 தான் ஆன்சர். 400 தான் போயிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் தான் இது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்னா ஒரு சம்ல 100 சோல்ஜர்ஸ்க்கு 60 டேஸ்க்கு வருதுன்னா, சரிங்களா, சேம் ஃபுட்டு 80க்கு எவ்வளவு வரும்னு பார்த்துடணும். அப்ப இதே தான் 100க்கு 60 நாள் வருதுன்னா 80 சோல்ஜர்ஸ்க்கு எவ்வளவு நாள் வரும் இப்படிங்கிற ஒரு சம் மாதிரி பார்த்துருக்கோம். அதுல வந்து என்ன மாறி இருக்குதுன்னா அந்த எவ்வளவு நாள் வரும்னு மாறி இருக்குது, இங்க எவ்வளவு சோல்ஜர்ஸ்னு மாறி இருக்குது. மற்றபடி ஒரே சம் தான். சரியா? எதுனாலும் ஒண்ணுதான். இப்போ 100 சோல்ஜர்ஸ்க்கு 60 டேஸ்க்கு வரும்னா 80க்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா இது இப்படி டைரக்டா போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த சமாரி பார்த்தோம். இது மாடல்ல இது வந்து டிஃப்ரெண்டா ஜஸ்ட் அந்த கேட்கற இதுதான் மாறி இருக்கு. அடுத்தது ஆவரேஜ் சம்மு. Cricketer scored average of 80 runs in 8 innings. அதாவது ஒரு கிரிக்கெட்டர் ஆவரேஜ் வந்து 8 இன்னிங்ஸ்ல 80 அப்படின்னா டோட்டல் ரன்ஸ் வந்து 640 ரன்ஸ் வந்து டோட்டலா
அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது. சரிங்களா? how much she score in 9th innings to get an average of 81 அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? எவ்வளோ அடிக்கணும்னு கேட்குறான். ஆவரேஜ் வந்து 81 வரணும். ஓகேவா? அப்ப ஆவரேஜ் வந்து 81 வரணும். ஓகேவா? இன்னிங்ஸ் வந்து 9, அப்ப 729 ரன்ஸ் வந்து அவன் அடிக்கணும். சரியா? அதாவது 80 ரன்ஸ் அடிக்கிறாங்க. சரி, ஆவரேஜ் ஆஃப் 80 இன் 8 இன்னிங்ஸ்னா டோட்டல் ரன்ஸ் வந்து 640. இதே வந்து 9th இன்னிங்ஸ்ல எவ்வளவு அடிச்சா ஆவரேஜ் 81 வரும் அப்படின்னா 729 ரன்ஸ் அடிக்கணும். ஓகேவா? அப்ப 729 minus 640 equal to 60. 89 ரன்ஸ் அடிச்சான்னா 89 ரன்ஸ் அடிச்சான்னா ஆவரேஜ் வந்து 81 மாறும். சரிங்களா? ஜஸ்ட் ஆஸ் யூசுவல் நம்ம சிம்பிள் சம் தான். 80 ஆவரேஜ் 80 இன்னிங்ஸ்னா டோட்டல் ரன்ஸ் போட்டுறோம். 81 வரணும் 9 இன்னிங்ஸ்லனா 729 ரன்ஸ் அடிக்கணும். 729 minus 640 டோட்டல் ரன்ஸ், அதாவது 80 இன்னிங்ஸ்ல டோட்டல் ரன்ஸையும் 9 இன்னிங்ஸ் டோட்டல் ரன்ஸையும் மைனஸ் பண்ணா 89 ரன்ஸ் அடிச்சான்னா அவன் வந்து ஆவரேஜ் வந்து 81 வரும். ஓகேவா? அடுத்த சம இது அப்படியே கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ராஜராஜன் இஸ் 6 times old as his son. ராஜேந்திரன், ராஜராஜன் வந்து அவருடைய சன்னோட 6 times ஏஜ். ஆஃப்டர் 4 years 4 times old of his son. இப்போ வந்து 6 times இருக்குது, 4 வருஷம் கழிச்சு 4 times ஆகுது. சரியா? அப்ப அவரோட பிரசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சரி, பிரசன்ட் ஏஜ் நல்லா பார்த்துக்கோங்க. பிரசன்ட் ஏஜ் 4 வருஷம் கழிச்சு ஏஜ் இல்லை. ஓகே, இப்போ டைரக்டா இதுல இருந்து சம் இதுதான் கொடுத்துருக்காங்களா, அப்ப இதுல இருந்தே போட்டுப்போம். ஓகேவா? ஓகே, இப்ப வந்து 6 times இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து 35 இது வந்து 4 ஆப்ஷன், அதுல இருந்தே நான் ஆன்சர் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்ப 30,5 இப்போ 6 times இருக்கா. அப்ப அவரோட ஏஜ், சன்னோட ஏஜ் 5, இவரோட ஏஜ், ஃபாதரோட ஏஜ் 30. அப்போ 6 times இருக்கு. கரெக்டா இருக்கு. இதே 4 years கழிச்சு இவருக்கு 34 ஆகும், இவருக்கு 9 ஆகும். கரெக்டா? இவருக்கு 34 ஆகும், இவருக்கு 9 ஆகும். அப்ப 4 டைம்ஸ்ங்கிறான். 4 9s are 36 வரணும். அப்ப இந்த ஆன்சர் கிடையாது. சரியா? ஓகே, அடுத்தது 36 40 ஆகும், 10 ஆகும். அப்ப இது 4 times ஆகுதா? கரெக்ட். அப்போ 4 into 4 times ஆகுது. இது வந்து கரெக்ட், இந்த ஆன்சர். ஓகேவா? மற்றதையும் செக் பண்ணிடுவோம். 4 years கழிச்சு 28 8, அப்ப 32 வரணும் 4 டைம்ஸ்னா, அது இதுவும் கிடையாது. ஓகேவா? இது 46 11 44 வரணும், இதுவும் கிடையாது. அப்ப செகண்ட் ஒன் வந்து ஆன்சர் கரெக்ட். ஜஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுக்கிறீங்க, நான் அந்த 4 ஆன்சர் வச்சே போட்டுடலாம். இப்போ வந்து 6 டைம்ஸா இருக்கு, 4 years கழிச்சு 4 டைம்ஸ் ஆகுது. அப்ப எது ஆன்சர் கரெக்ட்னு பார்க்கலாம். ஃபாதர் அண்ட் பிரசன்டேஜ் நல்லா பார்த்துக்குங்க. பிரசன்டேஜ் சப்போஸ் வந்து வாட் ஆர் தயர் ஏஜ் ஆஃப்டர் 4 yearsன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர்ல வந்து இதுதான் இருந்திருக்கும். ஓகேவா? ஆன்சர்ல இது இருந்திருக்கும். அப்ப நீங்க ரிவர்ஸ்ல கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஜெயா பாட் 2 boxes of லட்டு, 2 பாக்ஸ் வாங்குறாங்க. த சேம் நம்பர் இன் ஈச் பாக்ஸ். எவ்வளோன்னு சொல்ல, த சேம் நம்பர்ன்ட்டாங்க. சரி, ஓகே, நாமளே நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோங்கிறதையும் பார்த்துக்கலாம். சி பாட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அட் 5 per piece. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற லட்டை 5 ரூபாய்க்கு வாங்குறா. பட் செகண்ட் அட் 3 for 13. 3 லட்டு 13 ரூபாய்க்கு வாங்குறா. ஓகே, தென் சி மிக்ஸ்டு ஆல் அண்ட் சோல்டு ₹70 per dozen. வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறான். சரிங்களா? நம்பர் ஆஃப் லட்டு எவ்வளோ வாங்கினான்னு கேட்கல, டைரக்டாவே இங்க நம்மளே வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து என்ன சொல்றான், சேம் நம்பருங்கிறான். இதுலயும் ஒரே, இதுல 5னா அதுலயே 5, அதுல 6னா அதுலயே 6. ஓகேவா? எவ்வளவு நம்பர்னு நமக்கு சொல்லல.
பரவாயில்ல. சோல்டு வந்து ஒரு டஜன் 70 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப ஒரு டசன்னா 12 நம்பர்ஸ். சரியா? அப்ப நம்ம ஈச் பாக்ஸ்ல எய்தர் 6 இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்ல ஒரு டஜனே வாங்கின மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாக்ஸ்ல 6 மட்டும் இருக்குது. சரியா? இதுல 6 இருக்கு, அதுல 6 இருக்கு. அப்ப 12 வந்துருமா? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து 6 லெட் இருக்கும். ஒரு லெட்டோட விலை 5 ரூபா. அப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸோட காஸ்ட் பிரைஸ் வந்து 30. செகண்ட் பாக்ஸ் 6 லெட் இருக்கும். சரியா? பட் செகண்ட் லெட் 3 ஃபார் 13. 3 லெட் 13 ரூபா. அப்ப 6 லெட் எவ்வளவு? 26 ரூபா. கரெக்டா? புரிஞ்சுதுங்களா? டைரக்டா 3 லெட்டு 13 ரூபா. அப்ப 6 லெட்டு 26 ரூபா. அப்ப செகண்ட் பிளாக்ஸ். அப்ப டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 30 பிளஸ் 26 எவ்வளோ? 56 ரூபா. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ? 70 ரூபா. சரிங்களா? அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? 70 மைனஸ் 56 ஈக்குவல் டு 14 ரூபா. 14 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? அப்ப 56 ரூபாய்க்கு 14 ரூபா ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோ? 4 டைம்ஸ் 25% ப்ராஃபிட். ஓகேங்களா? சிம்பிளா இங்க நம்பர்ஸ் எவ்வளோன்னு இல்லை, நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, 7. ஆனா டஜன் விற்கிறான். டஜன்னா 12. அதனால நம்மளா ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், 6 ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 6னா 30 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் வந்துருது. செகண்ட் பாக்ஸ்ல 6னா 26 காஸ்ட் பிரைஸ் வந்துருது. டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 56 ரூபா. செல்லிங் பிரைஸ் வந்து 70 ரூபா. அப்ப 14 ரூபா ப்ராஃபிட். 56 ரூபாய்க்கு 14 ரூபா ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோன்னா 25% ப்ராஃபிட். இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா டஜன் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. சப்போஸ் இதை 12 கூட வச்சுக்கலாம். 12 கூட வச்சுக்கோங்க. இது ஈஸி தான். 12 வரும். இது 60 ஆகும். இது 52 வரும். டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 112 வரும். அப்ப செல்லிங் பிரைஸ் 2 டஜன்னா 114 மாறும். ஏன்னா 12னா ஓகே, ரெண்டு பாக்ஸிங்ல 24. அதனால 2 டஜன் வந்து 140 ரூபா. அப்ப ப்ராஃபிட் வந்து 28 ரூபா. ஓகேங்களா? அப்ப 112 ரூபாய்க்கு 28 ரூபான்னா 100க்கு எவ்வளோன்னு போட்டீங்கன்னாலும் 25% வரும். இதே ஆன்சர்லாம் மாறாது. நீங்க நம்பர்ஸ் வந்து நீங்க ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 6ன்னு வச்சுட்டா சிம்பிளா இருக்குன்னு 6ன்னு வச்சுட்டேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ஈஸி தான். இது போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும், இந்த 15% ஆஃப் 5, 15 டிவைடட் பை 5 தான். அது பர்சன்டேஜ்ல 15 டிவைடட் பை 5. 15 டிவைடட் பை 5 வந்து இங்க 3ன்னு மாறும். இது ஒண்ணுதான் பெரிய இதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல ஒரே ஸ்டெப்ல போட்டுருவோம். ஓகேவா? ஆன்சர் ஓகேவா? 15 டிவைடட் பை 3 வந்து இங்க 3ன்னு ஆகுது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு இதுதான் பண்ணோம். 12ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்ல இது 4ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்ல இது 22ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்ல 18 வரும். ஆன்சர் வந்து 90. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் தான். 15 டிவைடட் பை இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஒண்ணுதான். உங்களுக்கு பர்சன்டேஜ்னு எடுத்துக்காதீங்க. 15 டிவைடட் பை. அடுத்தது இதையும் ஒரே ஸ்டெப்ல போடுவோம். ஃபர்ஸ்ட் இது பிராக்கெட்குள்ள பிராக்கெட் இது இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். -48 டிவைடட் பை 16 இருக்கு. கரெக்டா? இதானே ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஓகே, 48 டிவைடட் பை 16 வந்து 3.
மேலேயும் மைனஸ் கீழேயும் மைனஸ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து +3 தான் வரும். இருந்தாலும் வெளியில 3 இருக்கிறதுனால இப்படி வரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல இது -8 மாறிடும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல 8/4 -2 இது வேணா பாருங்க. 22 மைனஸ் என்ன ஆகும்? -8/4 -8/4னா -2 வெளியில் இருக்கிற மைனஸும் இது பண்ணா 22 + 2 = 24 ஆன்சர் வரும். சரியா? இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ்ங்கில பிளஸ் ஆயிரும். ஓகேவா? அப்ப இந்த ஸ்டெப்ல மட்டும் போடுறேன். இது வந்து ஆன்சர் வந்து 3ன்னு வரும் இந்த இடத்துல. ஓகேவா? 3ன்னு வரும். அப்ப -5 -3ன்னு வரும். அதுதான் -8 இங்க எழுதியிருக்கேன். சரியா? அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். மற்றதெல்லாம் ஈஸி தான். மூணு சம் தான் இருக்கு, பார்த்துடலாம். இது ஈஸி தான். In a certain school 20 students are below 8 years age. Below 8 years age வந்து below 8 years வந்து 20%. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் above 8 years வந்து 48. இந்த 48ங்கிறது என்னது? 2/3 of 8 years of age. அதான் சொல்ல வரோம். அதாவது the number of students above 8 years of age is, which is 48, is இந்த bracket எடுத்துடலாம். இப்படிதான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? the number of students above 8 years of age is 2/3 of number of students of 8 year of age, which is 48. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல மட்டும் நான் வந்து உங்களுக்கு பிராக்கெட் போட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஓகேவா? நல்லா பாருங்க. the total number of students above 8 years of age is, which is 48. அது that is equal to 2/3 of number of students of 8 years of age. ஓகேவா? அதுதான் above 8 years வந்து 48. அது வந்து 2/3 of 8 years of age. அப்ப 8 years எவ்வளோ? 2/3 வந்து 48. நல்லா பார்த்துக்கோ. 2/3 வந்து 48 அப்படின்னா 72ன்னு வரும். 8 years of age இருக்கிறவங்க 72ன்னு வரும். ஓகேவா? 24, 48, 72. 1/3 24. ஓகேவா? 1/3 24, 2/3 48, 4 ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் 88. அப்ப டோட்டலா அப்ப என்ன கேட்கறான்? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்கறான். ஓகேவா? கொஸ்டின் இதான் கேட்கறான். அப்ப லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சுட்டா இது 20% ஆஃப் எக்ஸ். அப்ப 20x divided by 100. சரிங்களா? ஓகே. அப்ப டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ? பிலோ 8 years. பிலோ 8 years 20x divided by 100 பிளஸ் above 8 years 48 பிளஸ் 8 years வந்து 72. சரி, 8 years வந்து 72, above 8 years வந்து 48. சரிங்களா? 20x divided by 100. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x divided by 5. x divided by 5. ஓகேவா? In a certain school 20% students are below 8 years of age. Above 8 years வந்து 48.
சரிங்களா? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அப்போ equal to x divided by 5 x divided by 5 plus 72 plus 48 வந்து 80 120 equal to x divided by LCM வந்து 5 ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப x plus 5 times na 600 divided by total divided by 5 அப்ப 5 equal to x plus 600 கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். எங்கேயோ தப்பு பண்ணி சரி, இங்க எக்ஸ்ங்கிறது கொண்டு வரணும்ல. இங்க எக்ஸ் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம்ல, அந்த எக்ஸ்ங்கிறது இங்க போடல. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 5 பிளஸ் 120. ஓகேங்களா? அப்ப இந்த 5 வந்து இங்க போகுது. அப்ப 5x. ஓகேவா? அப்ப 5x இந்த லெஃப்ட் வந்துச்சுன்னா 4x. 4x ஈக்குவல் டு 600. தென் x ஈக்குவல் டு 150 ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? டோட்டலா 150 ஸ்டூடெண்ட். 150ல அப்போ 20% எவ்வளோன்னு போட்டிங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலோ 8 இயர்ஸ். ஓகேவா? 72 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எபோவ் 8 இயர்ஸ். 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி, இது வந்து பிலோ 8 இயர்ஸ், 8 இயர்ஸ், எபோவ் 8 இயர்ஸ். ஓகேவா? இது இப்படி போடலாம். இதோட இன்னொரு ஸ்டெப் என்னன்னு சிம்பிளா போடலாம்னா, இப்ப இந்த இந்த இது இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இதுலயே 120 இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த 120 எவ்வளோ? இந்த 120ங்கிறது அதாவது 20% வந்து பிலோ 8 இயர்ஸ். அதர்ஸ்னா என்னது? எபோவ் 8, 8 வந்து 80% இருப்பாங்க. 80% இருப்பாங்களா? அது எவ்வளோ? 120. ஓகேவா? அப்ப இதுல இருந்து டைரக்டா போட்டுடலாம். அப்ப 120ங்கிறது 80%னா 20% எவ்வளோ? அது போட்டீங்கனால வந்துடும். 4 times 30. ஓகேவா? அப்ப இதுல இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலயே 30ங்கிற ஆன்சர் இங்கே கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அப்ப 120 plus 30 வந்து 115 டைரக்டாவே ஆன்சர் போட்டுலாம். இது ரெண்டு டைப்ல போடலாம். ஓகேவா? ஒண்ணு வந்து இப்படி போடலாம். அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மூணும் சேர்த்தி தான். இந்த ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இது x by 5 வச்சுக்கிட்டு அப்ப x ஈக்குவல் டு x by 5 plus 120 x வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 115 வருது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா 20% வந்து எவ்வளோன்னு தெரியல. அப்ப 80% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 80% 120னா இங்க டைரக்டா 100ன்னு போட்டீங்கன்னா ஆன்சரே வந்துடும். 100% எவ்வளோன்னு போட்டீங்கன்னா 150ங்கிற ஆன்சர் இங்கே வந்துடும். ஓகேவா? 20ங்கிறது பிலோ 8 இயர்ஸ். 100ன்னு போட்டீங்கன்னா எல்லாரும் வர்றது வந்துடும். கிராஸ் பண்ணீங்கன்னா 4 times 5 times 4னா 30. 30 into 5 150. கரெக்ட் தான். ஓகேவா? இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சம்ஸ் மெத்தட் எல்லாமே பார்த்துட்டோம். ஜஸ்ட் இங்க ஆன்சர் பண்றது மட்டும் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? எய்தர் இந்த ஸ்டெப் போடலாம், இல்லைன்னா இது போடலாம். ரெண்டுல எது வேணாலும் போடலாம். இது அடுத்து ஈஸியான சம் தான். The library has an average of 510 visitors on Sundays, 240 on other days. Average visitor per day எவ்வளோன்னு கேட்குறான். சரியா? இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
இதுல நம்மளுக்கு எவ்வளவு சண்டேன்னு தெரியாது, ஓகேவா? ஆனா பிகினிங் வித் சண்டே. டோட்டலா மந்த்ல 30 டேஸ் இருக்குது, மந்த் வந்து சண்டேல பிகின் ஆகுதுங்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் டேட்டு சண்டேவா இருக்கும், 8th சண்டேவா இருக்கும், 15 சண்டேவா இருக்கும், 22 சண்டேவா இருக்கும், 29 சண்டேவா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் சண்டேவா இருந்தா அடுத்து 8 இருக்கும், அடுத்து 15 இருக்கும், அடுத்து 22 இருக்கும், அடுத்தது 59 இருக்கும். அப்போ டோட்டலா இந்த மந்த்ல 5 சண்டேஸ் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த ஒரு வேர்டை வச்சு, இந்த மந்த் ஆஃப் 30 டேஸ் பிகினிங் வித் 5. ஓகே, அப்ப 5 சண்டேஸ். அப்ப 5 into 510. ஏன் ஆவரேஜ் விசிட்டர்ஸ் 5 into 510 வந்து 5 5 star 25. அப்ப சண்டேல மட்டும் இவ்வளோ, ஓகேவா? அடுத்தது 240 ஆன் அதர் டேஸ். 240 நம்பர் ஆஃப் டேஸ் 25 ரிமைனிங் இருக்குது, 240. அப்ப 25 into 240, 25 into 240, இது வந்து 6000 numbers on other days, days. ஓகேவா? அப்ப டோட்டலா 6000 plus 2550 டோட்டலா வர்றாங்க. அப்ப 8550. ஓகேவா? அப்ப டோட்டல் ஆவரேஜ் என்னன்னு கேக்குறான் பர் டே அந்த மந்த்துக்கு. அப்ப 8550 divided by 50, 8550 divided by 30 equal to 285 வரும் ஆவரேஜ். சரியா? அதாவது இது சண்டேல ஆவரேஜ் 510, அதர் டேஸ்ல 240. நம்ம எவ்வளவு சண்டேஸ்ங்கிறத எப்படி சொல்லி கண்டுபிடிச்சோம்? பிகினிங் டே சண்டேன்ட்டா டோட்டலா 30 டேஸ்ன்ட்டா, அதனால 5 சண்டே வரும், ரிமைனிங் 25 டேஸ் வரும். இந்த ரெண்டுக்கும் டோட்டல் விசிட்டர்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி டிவைடட் பை 30 போட்டோம்னா ஆவரேஜ் விசிட்டர்ஸ் வந்துடும். சரிங்களா? இது சிம்பிளான சம் தான் ஆவரேஜ்ல. ஓகே. Cost of 18 articles is equal to the selling price of 15 articles. The gain percentage எவ்வளோன்னு கேட்குறான். இது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். அதாவது CP of cost price of 18 articles is equal to 50 selling price of 15 articles. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் சொல்றேன். அதாவது 18 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் வந்து 15லயே எடுத்துருவாங்க. அப்ப ப்ராஃபிட் வந்து இங்க வந்து எவ்வளோ? 3 ஆர்டிகல்ஸ். சரியா? கரெக்டா? அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகல்ஸ் இஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ்னு என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் வந்து 3 ஆர்டிகல், அதாவது 3 ட்ரெஸ் ஏதோ ஒன்று. ஓகே, அப்ப 18க்கு 3னா 100க்கு எவ்வளோ? 100 divided by சரி the cost price of இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஆன்சர். சரி, 15 ஆர்டிகல்ஸ்க்கு 3னா 15 பொருள் வித்தா 3 லாபம்னா எவ்வளோன்னு? அப்ப 100 divided by 5 equal to 20% ப்ராஃபிட். சரியா? அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகல்ஸ் இஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ். என்ன மீனிங்னா 18 ஆர்டிகலோட பிரைஸை வந்து 15லயே எடுத்துருவாங்க. அப்ப 15 வித்தாவே 3 ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோன்னு போடணும். ஓகேவா? லாஸ்ட் சம். இது எரர் சம்னு சொல்லுவோம். இது வந்து சிம்பிளா வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எரர் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். சரியா? இது சிம்பிளா பாருங்க. The students marks were wrongly entered as 83 instead of 63. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் வந்து
63ன்னு போடுறதுக்கு பதிலா 83ன்னு போட்டாங்க. அதாவது 63ன்னு தான் போடணும், ஆனா என்ட்ரி வந்து 83ன்னு போட்டாங்க. அப்ப எரரும் அதே எரர் வந்து 20. சரியா? டியூ டு தட் average of marks for the class got increased by half. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா half வந்து அதிகமாயிட்டாங்க. சரியா? ஆவரேஜ் வந்து half அதிகமாயிடுச்சு. நம்பர் ஆஃப் pupils in the class. ஓகேவா? நம்ம டோட்டலா let the students be x ன்னு வச்சுக்கலாம். சரியா? இது என்ன ஆகுது? ஆவரேஜ் ஆஃப் கிளாஸ் வந்து இன்க்ரீஸ் பை ஆஃப்ங்கிறான். அப்ப x இன்ட்டு 1/2 ஆகுது. தட் மீனிங் வந்து x/2ன்னு ஆகுது ஆவரேஜ். ஓகேவா? இப்போ இதுக்கு டைரக்டா என்னன்னா ஆவரேஜும் எரரையும் போட்டிங்கன்னா போதும். x டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 20னா தென் x இஸ் 40. அப்ப 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பியூப்பிள்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் மீனிங். ஓகேவா? பியூப்பிள்னா ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து இந்த எரர் சம் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? எரர் பர்சன்டேஜ்னா ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எரர்னா 63ன்னு என்ட்ரி பண்றதுக்கு பதிலாக 83ன்னு போட்டாங்க. அதனால எரர் வந்து 20 டிஃபரன்ஸ். ஓகேவா? அந்த 20 எப்படி வருதுன்னா 83 மைனஸ் 63 தான் அப்படி போட்டிருக்கேன். 20ங்கிறது எரர். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்னா அது வந்து என்ன ஆகுது? ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு ஆகுது. ஓகே, எக்ஸ் இன்ட்டு 1/2 அதனால x/2 பாதி ஆகுது. ஓகேவா? பாதி ஆகுதுன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருப்பாங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து இந்த எரர் சம்னு சொல்லுவோம் இது. சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு கேட்குறாங்க. இது எல்லாமே ஒரு கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்தது. நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து இருக்கிற சம்ஸ் எல்லாமே எடுத்தது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் சம் எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா சார்? முடிச்சுக்கலாங்க சார். Thank you everybody.